வைராக்கியம். மனதில் வைராக்கியத்தை வளர்த்துக் கொண்டால் ஆசை என்னும் நெருப்புதானே அணைந்துவிடும். நான் வைராக்கியமானவன் என சிலர் சொல்வார்களே தவிர அதை செயலில் வெளிப்படுத்த மாட்டார்கள். வைராக்கியம் என்பது மட்டும் அல்லது எதையும் துச்சமாக சந்தித்து விட்டுவிடு என்பதுதான். மனோபலனை விரும்பும் மனிதன் வைராக்கியத்தோடு சாத்வீக உணவுப் பொருளை மட்டுமே உண்ண வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற பிறர் குற்றங்களை காணாமல் தன் குற்றங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது மனிதருக்குதான். ஆனால் கடவுள் அப்படியிருப்பதில் நமக்குள்ளேயே இருந்து நம்மை திருத்த முயற்சிக்கிறார். நம் குற்றங்களை பார்க்காமல் நம் குணத்தையே கடவுள் பார்க்கிறார். நல்ல நண்பர்களுக்கு அடுத்தபடியாக ஒருவன் அடையும் நல்ல பொருள் நல்ல நூல்கள். நம் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என நாம் நினைக்கிறோமோ அப்படி முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும். மிக நல்ல புத்தகங்களை முதலிலேயே படித்துவிட வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு வாய்ப்பு வராமலே போய்விடும். மனசாட்சி நீதிபதியாயிருந்து தண்டனை வரும் முன் முதலில் நண்பனாயிருந்து எச்சரிக்கை செய்யும். எனவே எந்த சூழ்நிலையிலும் வைராக்கியத்தை விடாமல் கடைபிடித்து போராடி வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.